வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் ஒரு பட்டன் மொபைலுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்க சிம் ட்ரேயை வெளியே எடுத்துடணும். அப்படின்னா தான் நம்ம பேக் டோரை கழட்டதுக்கு ஈஸியாக இருக்கும். சிம் ட்ரே எடுத்துடணும். அவங்களோட பொருள் இருந்தால் பத்திரமா தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது அந்த பேக் டோரை கழட்டிடணும். அது ஓப்பனர் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தானாக வெளியே வந்துடும். டைட்டாக இருந்துச்சுன்னா மெதுவாக பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா வேகமாகவே பண்ணிடுங்க. பேக் டோரை தனியாக எடுத்து வச்சுட்டு உள்ளே பாருங்கள் 2 கப்பு இருக்குது. மேலே ஒரு கப்பு, கீழே ஸ்பீக்கர் இருக்குது. அதில் இருக்க ஸ்க்ரூ இதில் இருக்க ஸ்க்ரூவையும் எடுத்துடணும். அப்போது மேலே இருக்க கப்பையும் கீழே இருக்க ஸ்பீக்கர் எடுத்தால் தான் அந்த ஸ்டிப்பு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே புது ஸ்டிப்பு வைக்கலாம். பொறுமையாக கழட்டுங்க. ஒவ்வொரு ஸ்க்ரூவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக அதை கழட்டணும். கழட்டியாச்சு. இதாக பாருங்கள், இதான் டிஸ்பிளேயோட ஸ்டெப்பு. 2 வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 ஏன் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே மாற்றும் போது உங்களுக்கு நான் சொல்லுதேன். கவனமாக கழட்டுங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன லைன் தான் இருக்கும். எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இதில் யாருக்குனே டிஸ்பிளே உடஞ்சிருந்ததுனால நான் ஹீட் பண்ணாமல் எடுத்துட்டேன். நீங்கள் டிஸ்பிளே மாற்ற வரும்போது ஹீட் பண்ணி எடுங்க. இது டிஸ்பிளே நொறுங்கி அது டாப்பாக வெளியே வரப்போய் தான் எனக்கு ஈஸியாக வருது. நீங்கள் எடுக்கும்போது ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரேமில் இருக்க கம்மு மற்ற தூசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம புது டிஸ்பிளே ஒட்டும்போது கரெக்டாக ஃபிட்டிங் வரும். என்னென்ன கம்மு, தூசி, வேறு எதுவும் மண் எது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்வீசரோ ஒரு ஓப்பனரோ இல்லை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு நல்லா அதை க்ளீன் பண்ணிடுங்க. சின்ன பிசுறு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டிஸ்பிளே ஒட்டும்போது ரப்பர் போட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம். அப்போ சின்ன பீங்கானோ இல்லை தூசியோ இல்லை கம்மோ ஏதோ இருந்தால் அது நம்ம இறுக்கம் கொடுக்கும்போது பட்டு கிளாஸ் உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. டச்சில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபிட்டிங் சரியாக இல்லை அப்படின்னா உள்ளே இருக்க அந்த எல்சிடியில் உள்ள லைட்டு வெளியே தெரியும். அது சரியான ஃபிட்டிங்காக இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோகானும் க்ளீன் பண்ணிடுங்க. பொறுமையாக பண்ணாலும் அவசரம் இல்லாமல் நீட்டாக இருக்கிற எல்லா தூசியும் க்ளீன் பண்ணிடுங்க. இதுதான் புது டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மெயின் போர்டுக்கு போகிற ஸ்டிப்பு, இது சிசி போர்டுக்கு போகிற ஸ்டிப்பு. இப்போது மெயின் போர்டுக்கு போகிற ஸ்டிப்பில் தான் இந்த சிசி போர்டு பண்ணுற கனெக்ட் பண்ணுற ஸ்டிப்பும் இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா சிசி போர்டுக்கும் மெயின் போர்டுக்கும் தனி கனெக்ஷன் இல்லை, டிஸ்பிளேயில் தான் கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு மைக்கு கேட்கல, ஸ்பீக்கர் கேட்கல, சார்ஜ் ஏறலை அப்படின்னாலுமே இந்த டிஸ்பிளேயில் உள்ள லைன் தான் பிரச்சனையாக இருக்கும். அதனால் எப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே மாற்றுதீங்க, ஒரு ரெட்மி 9A, சாம்சங்கில் இந்த மாடல், மோட்டோவில் G30 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி காம்போ மாற்றும் போது மட்டும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து மைக்கு, ஸ்பீக்கரு, டச்சு, சார்ஜு எல்லாத்தையும் ஒரு தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. ஏன்னா ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் கஸ்டமருக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ ஒட்டும்போது வாரண்டி காம்போ ஒட்டுங்க. செக் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஒட்டுங்க. அப்போ தான் கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கும், நமக்கும் திருப்தியாக இருக்கும். இப்போது அந்த கம் எடுத்து நம்ம ஃப்ரேமில் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா லைட்டாக அதை அந்த பேஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒரு அளவுக்கு வெளியே வரும், அதுவே போதும். அப்படிங்கிறப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த காடியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும். நிறையா போயிடக்கூடாது, அதே மாதிரி கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. நிறையா போனால் டிஸ்பிளேக்குள்ளே போயிடும், அது டச்சில் ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். கம்மியாக போட்டிங்க அப்படின்னா சரியாக பிடிக்காது, சீக்கிரத்திலே வெளியே வந்துடும். அதனால் கரெக்டான லெவலு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து கம்மு ஓரளவுக்கு வெளியே வரும். அவ்வளோவே அந்த இடத்துக்கு போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக காடியில் எல்லா சைடும் அந்த கம்மு படுற மாதிரி மெதுவாக அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது மேலே ஸ்பீக்கர் கிரிட் இருக்கும், அதுலேயும் அதுக்கு பக்கத்தில் கேமரா இருக்கும், அதுலேயும் இந்த கம்மு படாத மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். அப்படியே பட்டாலும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்பிளே ஒட்டுங்க. ஏன்னா டிஸ்பிளே ஒட்டிட்டு நீங்கள் தனியாக பின்னாடி போர்டை கழட்டி க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் வேலைப்பாடாயிரும்.
அப்படி பட்டாலும் எதுவும் எக்ஸஸாக இருந்தாலும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே எடுத்து மாட்டுங்க. இப்போது போட்டாச்சு, டிஸ்பிளே எடுத்து மாற்றலாம். பாருங்கள், கீழே அந்த ஸ்டிப்பு போகிறதுக்கு 2 இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டாக வச்சு மாட்டிடுங்க. மாட்டிட்டு ஒரு தடவை ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இறுக்கம் கொடுத்தே கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா லூஸ் கான்டாக்டில் கூட அந்த மைக் கேட்காமல் இருக்கிறது, சார்ஜ் ஏறாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். எல்லா மாடலுக்கும் இந்த மாதிரி தான் வருமா, ஸ்ட்ரிப்பு 2 வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாத்துக்கும் சிங்கிள் தான் வரும். இந்த மாதிரி மாடல் இருக்குது, அதனால தான் நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சிங்கிள் டைப் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போது ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த சர்வீஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் மொபைல் சர்வீஸ் பற்றி சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.